தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். குரோதி வருடம் பங்குனி மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை, ஆங்கிலம் 12ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2025ஆம் வருடம். இன்றைய திதி பௌர்ணமி திதி. ஞாயிறு காலை 6:03 வரை உள்ளது. இன்றைய நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம். மாலை 6:31 வரை உள்ளது. இன்று பௌர்ணமி விரதம். திருவண்ணாமலையில் கிரிவலம். திருவண்ணாமலை சென்று கிரிவல பாதையில் நடந்தால் எல்லாவித இன்னல்களும் தீரும் என்பது ஐதீகம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, இரவு 9:30 மணியிலிருந்து 10:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு திசை. பரிகாரம் தயிர். சுப ஓரைகள். குரு ஓரை காலை 7 மணி முதல் 8 மணி வரை. சுக்கிர ஓரை காலை 10 மணி முதல் 11 மணி வரை. புதன் ஓரை காலை 11 மணி முதல் 12 மணி வரை. சந்திர ஓரை மதியம் 12 மணியிலிருந்து 1 மணி வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரங்கள் சதயம் மற்றும் புரட்டாதி நட்சத்திரங்கள் ஆகும். காலை முதல் மாலை 6:31 வரை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம். ஆகையால் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாலை 6:31 பின் புரட்டாதி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். ஆகையால் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பொது பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி. சந்திரன் 6. செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. குரு 2. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாத இளைஞர்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். செவ்வாய் 4. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். புதிய முதலீடுகளை இன்று தவிர்க்கவும். சனி 12. மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டலாம். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று செய்ய வேண்டாம். புதன் 12. மாணவர்கள் தாங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். சூரியன் 12. அரசாங்க காரியங்கள் தாமதம் ஆகும். கடின முயற்சிக்கு பின் அவை கைகூடும். சுக்கிரன் 12. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க எண்ணினால் தங்களுக்கு தெரிந்த அனுபவமுள்ள தொழிலை தொடங்கினால் லாபத்தை ஈட்டலாம்.
ராகு 12 மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். நட்சத்திர பலன். அசுபதி நினைத்த காரியம் இன்று ஈடேறும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. பரணி மகாலட்சுமியுடைய அருள் உங்களுக்கு உள்ளது. செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. கார்த்திகை வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான், அன்னை பராசக்தி, ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன். ரிஷபராசி. சந்திரன் 5. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. செவ்வாய் 3. ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக அமையும். செங்கல் மணல் வியாபாரம் லாபகரமாக அமையும். இன்று தனவரவு உண்டு. குரு ஜென்மத்தில் உடல் நலனில் கவனம் தேவை. பணம் சம்பந்தமான விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. சனி 11. தொட்டது துலங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. இரும்பு சார்ந்த வணிகம் லாபகரமாக இயங்கும். தொழிலாளர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வர். அதனால் வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர். புதன் 11. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சில மாணவர்களுக்கு உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். சூரியன் 11. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி சொத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அவை நீங்கிவிடும். சுக்கிரன் 11. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் ஊதிய உயர்வு பெறுவர். ராகு 11. கெமிக்கல் வியாபாரம், உர வியாபாரம், ஓட்டல் வியாபாரம், கிரைனைட் கல் வியாபாரம் லாபகரமாக அமையும். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். கார்த்திகை நினைத்த காரியம் கைகூடும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. ரோகிணி நீங்கள் நினைத்த காரியத்தை இன்று செய்து முடிப்பீர்கள். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. மிருகசீரிடம் தொட்ட காரியம் அனைத்தும் நல்ல விதமாக முடியும். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சில இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், முருகபெருமான், அன்னை பராசக்தி, குரு தட்சிணாமூர்த்தி. மிதுன ராசி. சந்திரன் 4. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. செவ்வாய் 2. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. கவனம் தேவை. வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். குரு 12. உடல் நலனில் கவனம் தேவை. பணம் சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த கவனமும் உஷார் நிலைமையும் தேவை. சனி 10. செய்கின்ற தொழிலையை செய்யவும், பார்க்கின்ற உத்தியோகத்தை பார்க்கவும் மேன்மை உண்டாகும். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டலாம். புதன் 10. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 10. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சியினால் அவை கைகூடும். சுக்கிரன் 10. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். தங்களுக்கு தெரிந்த அனுபவமுள்ள தொழில்களை தொடங்கினால் லாபத்தை ஈட்டலாம். ராகு 10. கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். புதிய முதலீடுகளை தவிர்க்கவும், மாமூல் பணிகளை செய்வது உத்தமம்.
நட்சத்திர பலன். மிருகசீரிடம். எடுத்த காரியத்தை நிறைவேற்றுவதில் நீங்கள் வல்லவர்கள். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. திருவாதிரை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. மனத்தில் பட்டதை வெளியில் அப்படியே பேச வேண்டாம். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. புனர்பூசம். நீங்கள் மற்றவர்களை அனுசரித்து நடந்து கொள்வீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர், குரு தட்சாமூர்த்தி. கடகராசி. சந்திரன் 3. தொட்ட காரியம் துலங்கும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. செவ்வாய் ஜென்மத்தில். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் சுமாரான தனவரவு உண்டு. குரு 11. நினைத்த காரியம் கைகூடும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. சனி 9. நிலம் சம்பந்தமான விஷயங்கள் சுமாரான லாபத்தை தரும். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் லாபத்தை ஈட்டலாம். புதன் 9. மாணவர்கள் தங்கள் படித்த பாடங்களை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். சூரியன் 9. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். கடின முயற்சிக்கு பின் அவை வெற்றியளிக்கும். சுக்கிரன் 9. பெண்கள் தங்கள் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. புதிய முயற்சிகளை இன்று தவிர்க்கவும். மாமூல் பணிகளை மேற்கொள்ளவும். ராகு 9. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். நட்சத்திர பலன். புனர்பூசம். மகான்கள் வழிபாடு உங்கள் பொருளாதார நிலைமையை உயர்த்தும். இன்று உங்களுக்கு மனமகிழ்ச்சி கூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. வேலை இல்லாத இளைஞர்கள் சிலருக்கு வேலை வாய்ப்பு இன்று கிடைக்கும். பூசம். எதையும் திட்டம் போட்டு நீங்கள் சாதிப்பீர்கள். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நீங்கள் நினைத்த காரியம் கைகூடும். ஆயில்யம். பதட்டப்பட வேண்டாம். அவசரப்பட வேண்டாம். செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், அன்னை பராசக்தி, முருகபெருமான், ஆஞ்சநேயர். சிம்ம ராசி. சந்திரன் 2. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சில காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சிக்கு பின் அவை கைகூடும். செவ்வாய் 12. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். குரு 10. அரசாங்கத்தில் பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்ப்போர் இடம் மாறுதல் பெறுவர். சிலருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். வேலை இல்லாத இளைஞர்கள் சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு. சனி 8. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று வேண்டாம். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தும் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவர். எதிலும் கவனம் தேவை. நிதானம் தேவை. புதன் 8. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். சில மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு சில மாணவர்களுக்கு கிடைக்கும். சூரியன் 8. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும்.
நிதானம் தேவை. பொறுமையாக இருந்தால் நீங்கள் எதையும் சாதிக்கலாம். சுக்கிரன் 8 பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். தங்களுக்கு தெரிந்த அனுபவமுள்ள தொழில்களை தொடங்கினால் லாபத்தை ஈட்டலாம். ராகு 8 புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்று சுமாரான தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். மகம். தலைமை தாங்கும் பண்பு உள்ளவர் நீங்கள். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. பூரம். மனதில் பட்டதை அப்படியே யாரிடமும் சொல்ல வேண்டாம். நீங்கள் திட்டம் போட்டு சாதிப்பீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. உத்தரம். எதையும் ஒன்றுக்கு பலமுறை யோசித்து பேச வேண்டும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் காலபைரவர், ஆஞ்சநேயர், லட்சுமி நரசிம்மர். கன்னி ராசி. சந்திரன் ஜென்மத்தில். தேக ஆரோக்கியம் கூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. குரு 9 தொட்ட காரியம் தொடங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. கமிஷன் வியாபாரம் கொடிகட்டி பறக்கும். நல்ல தனவரவு உண்டு. மனமகிழ்ச்சி கூடும். செவ்வாய் 11 ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டு. நிலம் சம்பந்தமான முதலீட்டில் நல்ல லாபம் உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. சனி 7 தொழிலாளர்கள் மத்தியில் பேசும்போதும், தொழில் கூட்டாளிகளுடன் பேசும்போதும், நண்பர்களுடன் பேசும்போதும் வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். கவனம் தேவை. உங்களுடைய வாழ்க்கை துணை உடல் நலனில் கவனம் தேவை. புதன் 7 மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 7 அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சியினால் அவை கைகூடும். சுக்கிரன் 7 பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். ராகு 7 கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். உரக்கடை வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். நட்சத்திர பலன். உத்தரம். தொட்டது துலங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. தனவரவு உண்டு. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. அஸ்தம். இன்று உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம். எல்லா காரியமும் இன்று ஈடேறும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. சித்திரை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. கவனம் தேவை. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5 வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர், காலபைரவர். குலதெய்வ வழிபாடு. துலாம் ராசி. சந்திரன் 12 சில காரியங்கள் தாமதமாகும். கடின முயற்சிக்கு பின் அவை கைகூடும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. செவ்வாய் 10 ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். புதிய முதலீடுகளை தவிர்த்து விடுங்கள். குரு 8 உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். சனி 6 தொட்ட காரியம் தொடங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபத்தை தரும்.
தொழிலாளர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வர், அதனால் ஆதாயம் கூடும். புதன் 6ல் மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர், நல்ல மதிப்பெண்கள் பெறுவர், சில மாணவர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டு. சூரியன் 6ல் அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும், தந்தை வழி சொத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அவை நீங்கிவிடும், இன்று நல்ல தனவரவு உண்டு. சுக்கிரன் 6ல் பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது, பெண்கள் சிலர் உத்தியோகத்தில் அமர்வர், உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் பதவி உயர்வு பெறுவர். ராகு 6ல் செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும், கிரைனைட்கள் வியாபாரம் லாபகரமாக இருக்கும், செய்தொழிலில் லாபம் உண்டு. நட்சத்திர பலன். சித்திரை வாய் வார்த்தைகளை விட வேண்டாம், செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு, இன்று சுமாரான தனவரவு உண்டு. சுவாதி நினைத்த காரியம் கைகூடும், செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு, இன்று சுமாரான தனவரவு உண்டு. இன்று நீங்கள் கோபப்பட வேண்டாம், பொறுமையாக இருங்கள். விசாகம் தெய்வ அனுகூலம் உண்டு, மகான்களுடைய வழிபாடு உங்கள் பொருளாதார நிலைமையை உயர்த்தும், செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு, இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதிர்ஷ்ட எண் 6, வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், அன்னை பராசக்தி, முருகபெருமான், துர்க்கை அம்மன். விருச்சிக ராசி. சந்திரன் 11ல் இஷ்டார்த்த சித்தி, செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, சில இளைஞர்களுக்கு இன்று வேலை வாய்ப்பு தேடி வரும், நல்ல தனவரவு உண்டு. செவ்வாய் 10ல் செய்தொழிலில் லாபம் உண்டு, ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் லாபம் உண்டு, இன்று அமோக தனவரவு உண்டு. குரு 7ல் திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கும் திருமணம் ஆகாத இளம் பெண்களுக்கும் திருமண பாக்கியம் கூடி வரும், எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. இளைஞர்கள் தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும், சில இளைஞர்கள் உத்தியோகத்தில் அமர்வர். சனி 5ல் ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும், நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான லாபத்தை தரும், தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் லாபத்தை ஈட்டலாம். புதன் 5ல் மாணவர்கள் தாங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். சூரியன் 5ல் அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும், சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். சுக்கிரன் 5ல் பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது, பெண்கள் தங்களுடைய வாய் வார்த்தைகளை விட வேண்டாம், நிதானம் தேவை, கவனம் தேவை, செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. ராகு 5ல் கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும், உரக்கடை வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும், இன்று சுமாரான தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். விசாகம் நினைத்த காரியம் கைகூடும், மகான்கள் வழிபாடு உங்கள் பொருளாதார நிலைமையை உயர்த்தும், செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. அனுஷம் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும், நீங்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள், இன்று செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று சிலருக்கு புதிதாக வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. கேட்டை நீங்கள் நினைத்த காரியத்தை இன்று செய்து முடிப்பீர்கள், செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு, சிலருக்கு உத்தியோக மாறுதல் கிடைக்கும், அதனால் ஊதிய உயர்வு கிட்டும், சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும், எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, அதிர்ஷ்ட எண் 9, வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன், காலபைரவர், தட்சாமூர்த்தி, துர்க்கை அம்மன். தனுசு ராசி. சந்திரன் 10ல் செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனலாபம் உண்டு.
செவ்வாய் 8 ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் இன்று முதலீடு செய்ய வேண்டாம். வண்டி வாகனம் ஓட்டும்போது நிதானமும் கவனமும் தேவை. குரு 6 உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. சனி 4 நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் தொழில் கூட்டாளிகளுடனும் தொழிலாளர்கள் மத்தியிலும் பேசும்போது வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். இன்று சுமாரான தனவரவு உண்டு. புதன் 4 மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 4 அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். சுக்கிரன் 4 உறவினர்கள் வருகை உண்டு. சில உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவர். அதனால் உங்களுக்கு தொழில் ஆதாயம் கிடைக்கும். பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் நகை சீட்டு கட்டுவார்கள். ராகு 4 கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். நட்சத்திர பலன். மூலம் நினைத்த காரியம் கைகூடும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். மகான்கள் வழிபாடு உங்கள் பொருளாதார நிலைமையை உயர்த்தும். முருகன் அருளால் செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. பூராடம் வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். நிதானம் தேவை. கவனம் தேவை. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. உத்திராடம் நீங்கள் எதையும் யோசித்து முடிவெடுப்பீர்கள். இன்று செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, ஷீரடி சாய்பாபா, முருகபெருமான், துர்க்கை அம்மன். மகர ராசி. சந்திரன் 9 செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. செவ்வாய் 7 ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக அமையும். செங்கல் மணல் வியாபாரம் லாபகரமாக அமையும். வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. கவனம் தேவை. குரு 5 வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கும் திருமணம் ஆகாத இளம் பெண்களுக்கும் திருமண பாக்கியம் கூடி வரும். இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். சனி 3 நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபகரமாக அமையும். செய்தொழிலில் லாபம் உண்டு. தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும். வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. புதன் 3 மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் தாங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். சூரியன் 3 அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். தந்தை வழி சொத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அவை நீங்கிவிடும். சுக்கிரன் 3 பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். எதிலும் நிதானம் தேவை. கவனம் தேவை. மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். ராகு 3 கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. கிரைனைட் கல் வியாபாரம் லாபகரமாக அமையும். நட்சத்திர பலன். உத்திராடம் நீங்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. திருவோணம் எதையும் நீங்கள் யோசித்து முடிவெடுப்பீர்கள். செய்தொழிலில் இன்று சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அவிட்டம் தொட்டது தொடங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் பெறும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 6 வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், பெருமாள், தாயார், துர்க்கை அம்மன். கும்பராசி. சந்திரன் 8 எதிலும் நிதானம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம்.
புதிய முயற்சிகளை இன்று தவிர்க்கவும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. செவ்வாய் 6 ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம் லாபகரமாக அமையும். குரு 4 வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. பணம் சம்பந்தமான விஷயங்களில் உஷார் நிலைமை அவசியம் தேவை. சனி 2 உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. தொழிலாளர்கள் மத்தியிலும் ஆபீஸில் உடன் பணி புரியும் சக ஊழியர்கள் மத்தியிலும் பேசும்போது நிதானமும் கவனமும் தேவை. புதன் 2 உங்களுக்கு நல்ல பெயர் உண்டு. நண்பர்கள் உறவினர்கள் ஆதரவு கரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் மேன்மையேறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 2 அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சிக்கு பின் அவை கைகூடும். சுக்கிரன் 2 பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். ராகு 2 மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகளை இன்று தவிர்க்கவும். நட்சத்திர பலன். அவிட்டம் தொட்டது தொடங்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. சதயம் இன்று காலை முதல் மாலை 6:31 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. வாய் வார்த்தையில் கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. பூரட்டாதி மாலை 6:31 பின்னர் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நிலவுவதால் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், அன்னை பராசக்தி, துர்க்கை அம்மன், காலபைரவர். மீனராசி சந்திரன் 7 தேக ஆரோக்கியம் கூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. செவ்வாய் 5 ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். புதிய முதலீடுகளை தவிர்த்து விடுங்கள். குரு 3 உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. எதையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். சனி ஜென்மத்தில் உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் லாபத்தை ஈட்டலாம். புதன் ஜென்மத்தில் மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். சில மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். சூரியன் ஜென்மத்தில் அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சியினால் அவை கைகூடும். சுக்கிரன் ஜென்மத்தில் பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். ராகு ஜென்மத்தில் கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகளை தவிர்த்து விடவும். நட்சத்திர பலன். பூரட்டாதி இன்று செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. உத்திரட்டாதி வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. யாரிடமும் பேசும்போது கோபப்பட வேண்டாம். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. ரேவதி பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, ஷீரடி சாய்பாபா, ஆஞ்சநேயர், காலபைரவர். 12 ராசி அன்பர்களும்
இன்று சனிக்கிழமை, பௌர்ணமி திதி நாள் முழுவதும் நிலவுவதால் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வோர் காலை முதல் மறுநாள் காலை வரை கிரிவலம் செல்ல உத்தமமான நேரமாகும். இன்று சனிக்கிழமை, ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று துளசி மாலை சாற்றி பசுனை தீபம் ஏற்றி ஆஞ்சநேயரை வணங்கினால் எல்லா வளங்களும் கிட்டும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.